எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வி சந்தானம். மூத்த சமூக ஆர்வலர், குரோம்பேட்டை. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக குரோம்பேட் பகுதியில் மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகிறோம். பல்வேறு சேவைகளை ஆற்றி வருவோம். அந்த முறையில் ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சோகமான வருத்தப்படக்கூடிய ஒரு பிரச்சனையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், வேதனையோடு. தாம்பரம் கார்பரேஷனுக்கு உட்பட்டது திருமலை நகர், சரஸ்வதிபுரம், முத்துசாமி நகர், நெமிலிச்சேரி, இப்படி பல குரோம்பேட்டை கிழக்கு பகுதியில் இந்த இடங்கள்லாம் இருக்குது. இங்கே பாதாள சாக்கடை போட்டிருக்காங்க. சில இடங்களில் அந்த பாதாள சாக்கடை போடப்பட்டது, அதனுடைய தரம் படு மோசமானது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்களா, மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது தெரியல. அந்த சரஸ்வதிபுரம், குறிப்பாக அந்த முத்துசாமி நகர் மெயின் ரோடு, இங்கெல்லாம் பார்த்தீங்களா பாதாள சாக்கடை அடிக்கடி உடைபட்டு அந்த கழிவு நீரெல்லாம் சாலையில் தேங்கி தனியார் மனையில் போய் தேங்கி கொசு உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு சொல்லனா துயரை அளித்து வருகிறது. இது இப்போ மட்டும் இல்லை, கடந்த பல்லாண்டுகளாக இதே கதை. முனிசிபாலிட்டி இருக்கும்போதும் செய்யல, இப்போ கார்பரேஷன், தாம்பரம் கார்பரேஷனாக வந்த பிறகும் போதுமான அட்டென்ஷன் கொடுக்கல, கவனம் செலுத்தல. அது காரணம் என்னன்னா, பாதாள சாக்கடை போடும்போது அந்த குழாய் தரமானது இல்லை. அதுதான் இப்போ மாற்றி வராங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை காலத்தில் எக்கச்சக்கமாக கழிவு நீர் அது உடைஞ்சி தெருவில் தேங்குது. ஒரு தடவை 2 தடவை என்ன பரவாயில்ல, த்ரூ அவுட் த இயர், வருடம் முழுதும் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. இது ஏன் அவங்களுக்கு புரியல? ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்க, யூஜிடி கட்டுறாங்க, தண்ணிக்கு கட்டுறாங்க, எல்லா வரியும் செலுத்தியும் அந்த மக்கள் படும் துயரம் தாங்க முடியாது, பொறுக்க முடியல. நீங்கள் அந்த காட்சியை பாருங்க, எப்படி அந்த கழிவு நீரில் மக்கள் வசிக்கிறார்கள். ரொம்ப வேதனை தரக்கூடிய சமாச்சாரம். நான் மிகைப்படுத்தலை. போதுமான அக்கறை. புதுசாக நாங்கள் புது கமிஷனர் வந்தாரு, அவர் போய் பார்த்து எல்லா சமாச்சாரம் சொல்லியிருக்கோங்க. கவுன்சிலர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜோன் சேர்மன் சொல்கிறாரு, பொதுமக்கள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற நலச்சங்கங்களும் இது பற்றி அடிக்கடி மாநகராட்சியை தொடர்பு கொண்டு அவங்களுடைய புகார் அளிக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்றாங்களே தவிர, கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற பாதாள சாக்கடை இதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும். தரமான குழாய்களை போட்டு அது கொண்டு போய் கலெக்ஷன் வேலையில் கொண்டு விடணும். அதுக்கான திட்டம் இருக்கா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ துயரத்தை தெரியாதா? யாரானா போய் பார்க்குறாங்களா? எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் அந்த மக்கள் படுற துயரத்தை போய் பார்க்க மாட்டாங்களா? ரொம்ப வேதனையுடன் ஒரு கமிஷனருக்கு நிறைய வேலை இருக்கும். கீழே அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க போய் உண்மையான நிலை, அந்த மக்கள் படும் துயரத்தை எடுத்து சொல்கிறாங்களா? கிடையாது. கவுன்சிலருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மன்றத்தில் பேசலாம். ஜோனல் சேர்மனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மன்றத்தில் பேசலாம். ஆனால் பேசின பிறகு அது செயல்படுத்த வேண்டிய கடமை அந்த அதிகாரிகளுக்கும் அந்த கமிஷனருக்கும் உண்டு. ஆனால் ஏன் போதுமான கவனம் செலுத்தலைன்றது வருத்தப்படக்கூடிய. கேட்டால் நாங்கள் லாங் டேர்ம் பிளான் வச்சுருக்கோம். அது வரைக்கும் தற்காலிகமாக என்ன பண்ண போகிறீங்க? தற்காலிகமாக அந்த மக்கள் அந்த தெருவில் நடந்தாகணும். என்ன செய்கிறீங்க? கொசு மருந்தாவது அடிக்கிறீங்களா? ஃபாகிங் பண்ணியிருக்கீங்களா? அப்போது இந்த ஒழுங்கு, அந்த கழிவு நீரை ஒழுங்காக முறையாக எடுத்து செல்றதுக்கு தற்காலிகமாக மண்ணை போட்டு ஒப்பு அதில் நடக்க முடியாத அளவில் வைக்கலாம். இல்லை,
ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? இது நான் கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த திருமலை நகர், சரஸ்வதிபுரம், இந்த முத்துசாமி நகர், கண்ணம்மாள் நகர், இந்த பகுதி மக்கள் நிச்சயமாக அவர்கள் தெருவில் இறந்து போராடக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அதுக்கு நானே தலைமை தாங்க இருக்கிறேன். இந்த செய்தி நிச்சயமாக எங்கள் அன்புமிக்க நம்ம அருமை கமிஷனர் அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறார், அந்த மக்களை அழைத்து பேசணும். அந்த மக்களை அழைத்து பேசி என்ன நடவடிக்கை எடுக்க போறேன் என்ற தகவலை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். செய்வாரா கமிஷனர்? பார்த்தோம்.